ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. ஆ நான் ஒரு வெப் சீரிஸ் பார்த்தேன். வெப் சீரிஸ் ஃபுல்லாவே வெறும் கெட்ட வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகளால மட்டுமே நிரம்பியிருக்கு. நான் இதுவரைக்கும் பார்த்த எந்த வெப் சீரிஸ்லயும் இவ்வளவு கெட்ட வார்த்தைகள நான் பார்த்ததே கிடையாது. பட் 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 இந்த வெப் சீரிஸை எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம். அதன் காரணமா தான் நாங்க இந்த ரிவ்யூ எல்லாமே பண்றேன். இது எத்தனை பேத்துக்கு போய் சேருங்கிறதெல்லாம் தெரியல. நம்மளோட வீடியோக்கள யாரும் பெருசா விரும்புறது கிடையாது அப்படிங்கிறனால. பட் நான் ஃபீல் பண்ண விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ம். நான் பார்த்த வெப் சீரிஸோட பேர் வந்து ராக் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஹிந்தி வெப் சீரிஸ். சோனாலி பிந்த்ரே நடிச்சிருக்கக்கூடியது. தமிழ் டப்பிங்லேயும் இருக்குது. நான் தமிழ் டப்பிங்கில் தான் பார்த்தேன். நல்லாவே இருந்துச்சு. 2 குழந்தைங்க மழை பெய்யக்கூடிய இரவுல ரேடியோ ஸ்டேஷனில் பாடுறோம் அப்படின்னு வீட்டில் சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. பட் அவங்க ரேடியோ ஸ்டேஷனும் போகலை, வீட்டுக்கும் திரும்பி வரல. மறுநாள் காலையில் அவங்க பிணமாக கண்டெடுக்கப்படுறாங்க. பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி அதுக்கப்புறமா அவங்க பிணமாக்கப்பட்டிருக்கிறார்கள். இது 1978 பில்லா ரங்கா அப்படின்னு 2 பேருடைய தொடர் கொலைகள் அது சம்மந்தமாக இந்தியாவே உழுக்கின கேஸை வந்து சம்மந்தப்படுத்தி எடுத்துக்கக்கூடிய ஒரு உண்மை சம்பவத்தின் திரை வடிவம் தான் இது. ஒவ்வொரு காட்சியுமே நம்மளை பதற வைக்குது. அவங்க 2 பேர்த்தையும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னு தெரியல. அவ்வளோ கொடூரமாக உங்களுக்கு என்னதான்டா தேவை, எதை தேடி தான் அலைகிறீங்க, எதில் தான் திருப்தி அடைவீங்க அப்படின்னு தெரியாமல் அத்தனை கொலைகள், அத்தனை வன்முறைகள், அத்தனை ரத்தச் செய்திகள், அதுலேயும் அவங்க திருப்தி அடையாமல் அவங்களுடைய மரணம் வரைக்கும் அவங்களுடைய குற்றச்செயல்கள் பரவிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமாக இருக்குது. அதுவும் கடைசி 2 எபிசோட்லாம் என்னால் பார்க்கவே முடியல. நெகிழ வைக்கக்கூடியது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எப்படி சொல்கிறது, மகாநதி ஒரு உதாரணம் சொல்லலாம். மகாநதி படத்தை நம்ம 2வது தடவை பார்க்கவே மாட்டோம். பார்க்க பயமாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. பட் அந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை இந்த படம் நமக்கு கொடுத்துச்சு அப்படிங்கிறதான் நிஜம். மரணம் எப்படி வேணாலும் நிகழலாம், எங்கே வேணாலும் நிகழலாம், அது வேற விஷயம். ஆனால் ஒரு மரணம் அதுவும் நம்ம நேசிக்கக்கூடிய பிஞ்சு குழந்தைகளுடைய மரணம் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ பெரிய சோகத்தை கொடுக்கும். அதுவும் பாலியல் வன்முறைக்கு உள்ளாகி நம்ம குழந்தை ரேடியோ ஸ்டேஷனில் தான் பாடப்போகுதுன்னு வீட்டில் பேரண்ட்ஸ் இருக்கும்போது அது எங்கோ ஒரு இடத்துல யாரோ 2 பேரால் பலவந்தப்படுத்தப்பட்டு, காயப்படுத்தப்பட்டு, குத்தி கிழிக்கப்பட்டு, அனுபவிக்கப்பட்டு, பிச்சு தூக்கி வீசி எறிகிறாங்கன்னா நாம் எந்த மாதிரியான ஒரு சமூகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். அது வாழ்நாள் ஃபுல்லாக எவ்வளோ பெரிய வலிகளை கொடுக்கும். ஏன்னா அந்த குழந்தை கூட வலிப்படுது, வேதனைப்படுது, அவஸ்தைப்படுது, அதுக்கப்புறம் அது மரணம் ஆகிடுது. பட் அவங்களோட பெற்றவங்களுக்கு, அவங்களை நேசித்த அந்த குழந்தையை நேசித்தவங்களுக்கு அது என்ன பெரிய துயரத்தை கொடுக்கும். அந்த குழந்தை எவ்வளோ அவஸ்தைப்பட்டிருக்கும், எவ்வளோ கண்ணீர் விட்டுருக்கும், எவ்வளோ கதறி இருக்கும், எவ்வளோ வலிகளை அனுபவிச்சிருக்கும். மரணிக்கும் போது அது என்னவெல்லாம் யோசிச்சிருக்கும், நம்மகிட்ட ஏதாவது சொல்ல காத்திருந்துருக்குமோ, நம்மளால் காப்பாற்ற முடியலையே, நம்ம கவனம் இல்லாமல் இருந்துட்டோமே அப்படிங்கிற நிறைய விஷயங்களை வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம அந்த கேள்விகளையும், அந்த பழி சொற்களையும், அந்த பழிகளையும், அந்த சொல்கிறது அடிப்படையில் நம்மளை நாமளே வெறுக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நம்ம நடைபெணமாக தான் வாழ்வோம் அப்படிங்கிறது தான் நிஜமான விஷயம். எங்கே சொல்கிறது, எப்படி சொல்கிறது, இந்த இது 1978 நடந்திருக்கக்கூடிய கதையை அடிப்படையாக தான் வச்சுருக்காங்க. பட் இன்னைக்கும் அது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. எல்லா இடங்கள்லையும் நடந்துக்கிட்டு இருக்கு, அதிகமாக நடந்துகிட்ருக்கு. அதுக்கான காரணங்கள் தெரியலை. அடிப்படை ஒழுக்கம் இல்லாமல் எங்கேயாவது ஏதாவது கிடைச்சா போதும், அதன் மூலமாக தங்களுடைய கவனமாக இருப்போம். குழந்தைகளுக்கு சுதந்திரமாக வளர்க்குறது, அவங்க எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கணும்னு நம்ம ஃப்ரீயாக வர்றது அப்படிங்கிறது ஓகே, ஒரு வகையில் சரிதான். பட் இந்த உலகம் அவ்வளோ அழகானது இல்லை. ஒரு வேளை அழகானதாக இருந்தாலும் அது அதற்கேற்ப ஆபத்தானதும் கூட. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. நம்மளுடைய கண்காணிப்பிலேயே இருக்கட்டும். ஏன்னா நம்ம ஒரு பெற்றோராக நம்ம குழந்தைகளை சுற்றி தான் நம்மளுடைய வாழ்க்கையே இருக்குது. அவங்கள தொலைச்சிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி தானே. நீங்கள் அவசியமாக பாருங்கள். பட் குழந்தைகளோடு பார்க்க வேண்டாம். ஏன்னா கெட்ட வார்த்தைகள், அப்புறம் கொடூரமான காட்சிகள், சென்சார் கிடையாது இல்லையா ஓடிடிக்கு. ஸோ கண்ணாப்பின்னு எடுத்திருக்காங்க. கொஞ்சம் பொறுப்பு வச்சு தவறியும் எடுத்திருக்காங்க. அப்படின்னாலும் இந்த கதைக்கு இது தேவை. அப்படின்னா தான் நமக்கு செருப்பால் அடித்த மாதிரி இருக்கும். நம்ம குழந்தைகளை பாதுகாப்பாக வளர்க்கணும். நம்ம சும்மா நம்மளுடைய சோம்பேறித்தனங்கள்னாலேயோ இல்லை வெட்டி பந்தாக்கள்னாலேயோ நம்ம குழந்தைகளை சுதந்திரமாக விடுறோங்கிற முன்னோக்கி செல்லக்கூடிய சமூகம் அப்படின்ட்டுலாம் கிடையாது. நல்ல படிப்பு, நல்ல கல்வி, நல்ல ஆரோக்கியமான சூழல், பெண் குழந்தைனா பாதுகாப்பாக வளருங்க, ஆண் குழந்தைனா அறிவுரை சொல்லி வளங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறக்காகவாது சீரிஸை பாருங்கள், அவசியமாக பாருங்கள். நான் இதை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன்.
அவசியம் பாருங்கள். கெட்ட வார்த்தைகள் இருக்குதா, சரி விடுங்க, அதை பற்றி நம்ம எடுத்துக்க வேண்டாம். தண்ணீரை விட்டு விட்டு பாலை மட்டும் குடிப்போம். தெரில, எனக்கு இந்த வெப் சீரிஸ் ஒரு மாதிரி என் மனசை உலுக்கிடுச்சு. என்னால் சரியாக பேசக்கூட முடியல மூச்சுலாம். பாருங்கள், இன்னொரு வீடியோலையோ அல்லது இன்னொரு லைவ்லையோ நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கெவின்.